Stone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதிக தொகுதிகளில் போட்டியிடும் என பேசியிருக்கிறார் அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள். அப்போ பத்தாதே உங்களுக்கு அவருக்கு சீட்டு தேவைப்படுமே, அதுக்கு 2 வச்சுக்கிறீங்களா, இந்த பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் 2 வாங்கிக்கங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவேன். கடைசியில் இந்த 4 தான் கேட்குறத அவர்களோட உரிமைன்னு விட்டுருவாங்க. அண்ணன் தானே கேட்குறீங்க, கேளுங்க. எல்லாம் திருப்பூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் இவங்களுக்கு எங்கே இருக்குது செல்வாக்கு? அது இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி இருந்த காலத்தில் 90களுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்துச்சு. விசிகாவோட செல்வாக்கு வேறு, கம்யூனிஸ்டுகளோட செல்வாக்கு வேறு. கம்யூனிஸ்ட் வந்து அகில இந்திய கட்சி, அது தேஞ்சு கழுது செஞ்சு கட்டணம் போய் கடைசியில் திருமாவளவன் வந்து கொள்கை ரீதியாக இருக்காருன்றது மறுக்கவே முடியாது. எவ்வளோ அவர் பாஜக கூட்டணிக்கு போனால்னா கோடிகளை 100 கோடிகளை அவருக்கு தருவதற்கும் ஃபுல்லாக பேக்கப் பண்ணுறதுக்கும் அவர் எங்கேயோ கொண்டு வைப்பதற்கும் எல்லாமே தயாராக இருக்காங்க. கொள்கை ரீதியாக பாஜக பேக்கப் பண்ண பார்க்கணும். திமுக அரசு வந்து கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றல, பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கு. ஆக உண்மையை தானே சொல்கிறாரு. உண்மையை சொல்லும்போது ஸ்டாலின் அந்த உண்மையை சொல்கிறதுக்கு எப்படி டென்ஷன் ஆகிறாரு? ஃபைன்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. திமுக கூட்டணியில் இந்த முறை வந்து நாங்கள் அதிக தொகுதிகளை கேட்போம். வருகிற சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதிக தொகுதிகளில் போட்டியிடும் என பேசியிருக்கிறார் அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள். திமுக தலைமையினுடைய முடிவு என்னவாக இருக்கும்னு நினைக்கிறேன்? அண்ணன்ட்ட தானடா கேட்குறா தம்பின்ற மாதிரி தான் கேட்குறதுக்கு அவங்க உரிமை இருக்குது. அவங்க கேட்டே இருப்பாங்க. அப்படியா? அப்போ பத்தாதே உங்களுக்கு அவருக்கு சீட்டு தேவைப்படுமே, அதுக்கு 2 வச்சுக்கிறீங்களா, இந்த பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் 2 வாங்கிக்கங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் இந்த 4 தான், 4 8 கொடுப்பாங்க. ஆனால் இந்த டைம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா பேரம் பேசிதான் அது அரசியல் இதெல்லாம் சகஜம்தான். 4 சீட்டு கூட வாங்கலான்னு. ஆனால் அதுக்குள்ளே தகுதியும் செல்வாக்கும் இருந்தால் தான் எந்த கட்சியாக இருந்தாலும் தரும். பிஜேபி கூட்டணிக்கு போனீங்கன்னா இப்போ கிருஷ்ணசாமி கூட 3 சீட்டு தருவாங்க. ஜிகே வாசனுக்கு 4 சீட்டு தருவாங்க. அவராக பார்த்து வேணான்னு கதறி ஓடணும். ஆனால் ஆள் இல்லை, தயவுசெய்து 1 2 கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். திமுக கூட்டணியில் அவர்களுக்கு ஏற்கனவே இப்போ எல்லாம் என்ன ஒதுக்க முடியுமோ அதுதான் ஒதுக்குவாங்க. கேட்குறத அவர்களோட உரிமைன்னு விட்டுருவாங்க. அண்ணன்ட்ட தானே கேட்குறீங்க, கேளுங்க. கேட்டு அப்படியா சரி கடைசியில் பையை விட்டு காட்ட வேண்டியதான். இல்லை, கூட்டணி இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியால் தனித்து போட்டியிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறாரு திமுக செய்தி தொடர்பு செயலாளர் டி.கே. இளங்கோவன். அது எல்லாருமே இது சிபிஎம் தலைமையிடம் ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கா? ஆமாம், கேட்க தான் செய்வான். இவங்க பேரம் பேசும்போது அவன் கேட்க தான் செய்வான். இப்போ நீங்கள் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 100 ரூபா ஒரு பொருள் சொல்லுவான். ஒரு 80 ரூபாய்க்கு கேட்டிங்கன்னா பரவாயில்ல, அவெல்லாம் கட்டுப்படியாதுங்க, 90 ரூபா கொடுங்கன்னுவான், இல்லை 92 ரூபா கொடுங்கன்னுவான். நீங்கள் 100 ரூபா பொருளை 40 ரூபாய்க்கு தரியான்னு கேட்டால் என்ன பண்ணுவான்? யோ சாவுக்குராய்க்கு போயாமல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுதானே சொல்லுவாங்க ரோட்டில் கடையில் எங்கே போனாலும். அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு என்ன இருக்குன்னு, உங்களுக்கு கட்சியும் கிடையாது, செல்வாக்கும் கிடையாது, ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்துட்டீங்க, உங்களோட சின்னத்தை இழந்துட்டீங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் பேசாமல் கொடுக்குறத வாங்கிட்டு போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி திமுக சொல்லும். நம்ம சொல்ல மாட்டோம், திமுக சொல்லும். ஏங்க இதே எவ்வளோ நாளைக்கு தாங்க சொல்லுவீங்க, நாங்கள் இல்லைன்னா நீங்கள் எங்களுடைய பலமும் உங்களுக்கு வேணும் இல்லைங்க, நாங்கள் உங்களோட இருக்கிறதுனால தான் அப்படின்ற மாதிரியாக இவங்க சொல்லுவாங்க. கூட்டி கழித்து கடைசியில் அவன் 4 ரூபா சொல்கிறான், அவன் 8 ரூபா சொல்கிறான், நான் 5 ரூபாய்க்கு முடிப்பாங்க. அது கடந்த முறை வந்து கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் மிகுந்த பகுதி, எங்களுடைய கட்சி செல்வாக்கு மிக்க பகுதி, அதெல்லாமே வந்து திமுகவுக்காக நாங்கள் விட்டு கொடுத்தோம். ஆனால் இந்த முறை வந்து நாங்கள் தொழிலாளர் பூரா மோடி பின்னாடி போயிட்டானே, அதுக்கு என்ன பண்ணுறது? எல்லாம் திருப்பூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் இவங்களுக்கு எங்கே இருக்குது செல்வாக்கு? அது இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி இருந்த காலத்தில் 90களுக்கு முன்னாடி இவங்களுக்கு இருந்துச்சு. இப்போ எங்கே இருக்குது? இப்போ ஒரு மில்லு கூட கிடையாது கோயம்புத்தூரில். இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி உலகத்தில் கிடையாது, ஒழிஞ்சு போச்சு. 15-20% தான் இருக்குது. பழைய மாதிரி இந்த தறி மில்லு, இரும்பு, இப்போ பட்டறை, பெரிய பெரிய இப்போ அயன் இண்டஸ்ட்ரீஸ், அயனோர் இண்டஸ்ட்ரி, அதெல்லாம் எதாவது இருக்குது. இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி முடிஞ்சு போச்சு. புரியுது? அப்போ அதனால் இப்போ கார்ப்பரேட் இதில் போயிட்டுருக்கு. இதில் வந்து இவர்கள் பழைய கதையை எனக்கு நான் அப்போ தான் இருந்தேன், ஐஸ்வர்யா ராய் அப்போ உலக அழகினா இப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ போய் போட்டி போட முடியுமா? அன்னைக்கு ஐஸ்வர்யா ராய், இன்றைக்கி அப்போ தான், அவ்வளோதான். இதை புரிந்து கொள்ளாத நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்னீங்கல்ல, வாழ்க்கை நிரந்தரம் இல்லைன்னு, அந்த மாதிரி தான் இது. இப்படி தான் பார்க்குறோம். திருப்பி ஐஸ்வர்யா ராய் இன்றைக்கி நான் ஹீரோயினாக தான் நடிப்பேன்னுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? 2011 ஜெயலலிதா அவரிடம் 12 தொகுதியில் வாங்கி 11 எம்எல்ஏக்கெல்லாம் உள்ள போனாங்க சிபிஎம் சார்பா. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது நம்ம அது வந்து ஜெயலலிதாவோட சண்முகம் இந்த இல்லை டெல்லி தலைமை அப்படி முடிவெடுக்க சொல்லுதான். ஏங்க அதாவது ஜெயலலிதா 11, அதுக்கப்புறம்
ஆகாவலி கூட்டணி ஒன்று வச்சு 1.5% ஓட்டு வாங்கினாங்களே, அப்போ இந்த சீட்டும்ல கொடுக்க மாட்டாங்க. அதை கணக்கு போட்டால் மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி ஒரு நாச கூட்டணி ஒன்று ஏற்படுத்தப்பட்டு, அது ஏன் நம்ம சொல்லலை நாச கூட்டணி, அவர்களே நாசப்படுத்தி கொண்ட கூட்டணி அது. ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட ஆசைப்படுறதுல நியாயம். ஜெயலலிதா கூட இருந்தாங்கன்னா ஜெயலலிதா ஓட்டை வாங்கி 11 சீட்டு ஜெயித்தாங்க. ஜெயலலிதா போய் மக்கள் நல கூட்டணியில் ஜெயிச்சிருந்தா தான் அது கம்யூனிஸ்ட் ஓட்டு. அப்போ எவ்வளோ வாங்கினாங்க? 1.5% வாங்கி படுதோல்வி அடைஞ்சி அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் சூடு கண்ட போன மாதிரி பால் பக்கத்துலேயே போகாது. அந்த மாதிரி வந்து திருப்பி அடைக்கலம் ஆயிட்டாங்க. அப்படிங்கும்போது அமைதியாக இருக்கிறது தான் அவர்களுக்கு நல்லது. இன்னொரு பக்கம் விசிகா தரப்பிலும் வந்து அதிகமான தொகுதிகளை வந்து கேட்போம், குறிப்பாக இரட்டை இலக்கத்தில் தான் வந்து தொகுதிகளை பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் வன்னியரசு, பாவலன், இன்னும் பலர் வந்து சொல்லி வர்றாங்க. திருமாவர்கள் கூட நாங்கள் வந்து கூட்டணியில் கூடுதல் தொகுதிகளை கேட்க இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அப்போ விசிகாவும் அதிக தொகுதியில் எதிர்பார்க்குது. விசிகாவோட செல்வாக்கு வேறு, கம்யூனிஸ்டுகளோட செல்வாக்கு வேறு. கம்யூனிஸ்ட் வந்து அகில இந்திய கட்சி, அது தேஞ்சு கழுது செஞ்சு கட்டணம் பாய் கடைசியில் தன்னுடைய சின்னத்தை இழந்துருச்சு, அங்கீகாரத்தை இழந்துருச்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஏதோ கேரளாவில் தொடுக்கிட்டு இருக்கிறதுனால இருக்கே தவிர, கேரளாவில் முடிஞ்சுன்னா டோட்டலாக இந்தியாவில் கட்சி. கேரளாவில் மட்டும்தான் அவங்க வந்து உயிர் போட இருக்காங்க. உயிர் இருக்குது கொஞ்சம். சில பேர் சொல்லுவாங்களா, தாத்தா உயிர் இருக்குது, ஆக்சிஜனை கொடுங்கன்னா செத்துருவார், வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க. அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்குது. ஆக்சிஜனில் ஓடிட்டு இருக்கு, கேரளான்ற ஆக்சிஜனில். இந்தியா லெவலில் அந்த கட்சி இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் இருக்கிற தக்க வச்சுக்கொள்ளணும். இல்லைன்னா போராட்ட காலத்தில் இறங்கணுங்க. எல்லாம் இப்போ கம்யூனிஸ்டுகள் போராட்டம் பண்ணி எவ்வளோ நாளுங்க ஆச்சு? வெளியவே வர்றதில்லை. எலெக்ஷன் டயத்தில் மட்டும் வந்து சீட்டு கேட்டால் மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? மத்திய அரசு அதெல்லாம் இருக்கிறவனை குளிய நம்ம வீட்டுக்குள்ளே அதாவது சில பேர் என்ன பண்ணுவான்னா, வெளியே இருக்க டென்ஷனை பொண்டாட்டிகிட்ட வந்து காட்டுவான். வீட்டில் இருக்க பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைப்பான். பொண்டாட்டி என்ன பண்ணுவான், எவன் மேலேயே இருக்க கடுப்பில் வந்து புருஷன் வந்தானே அவன் மேலே கரண்டி எடுத்து தெரியுறது, அவனுக்கு சோத்து தட்டை தூக்கி போடுறது. இது முட்டாள்தனம். இது உனக்கு எங்கே பிரச்சனையோ அவனோட போய் மோதணும், இல்லை அவளோட மோதணும். அந்த மாதிரி இவங்க கம்யூனிஸ்ட்டுகள் வந்து மத்திய அரசு செய்யக்கூடிய துரோகங்களும், அவன் பண்ணக்கூடிய அநியாயங்களும், கார்ப்பரேட் கொள்ளைகளும், ஏன்னா அடித்து கோடியாக லட்சம் கோடிகளை அடித்து கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார். அவர்களை எதிர்த்து என்றைக்கா போராட்டம் பண்ணியிருக்காங்களா பார்த்துருக்கீங்களா? அதானி எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்களா? அதானி விவகாரத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்களா? மோடி எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்களா? அமித்ஷா எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்களா? இல்லை இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்களா? அதெல்லாம் பண்ணி அமைங்கி எடுத்துகிட்டு அப்புறம் உங்களுக்கு எப்படி மக்கள் ஓட்டு போடுவான்? நீங்கள் எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு ஓட்டு போடுவான்னு சொல்லி அப்படின்ட்டு இருக்குது கம்யூனிஸ்ட்டுகளுக்கு. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவுக்கு அது மாநில கட்சி, லோக்கலில் அது எப்பயும் செய்ய பணிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது வந்து வேணுமா வேண்டாமான்றது மாநில கட்சிகள் முடிவு இருக்குது. அவங்களுக்கு கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. அது மாநில கட்சி, அது கேட்கும். அதுக்கும் பாமகவுக்கும் போட்டியாக இருக்கும். சில நேரம் வேறு ஏதாவது ஒரு கட்சிக்கு போட்டியாக இருக்கும். ஸோ அவர்கள் இவ்வளோ வரும்போது எனக்கு இவ்வளோ கொடுன்னு சொல்லி அந்த பேரத்தில் அவர்கள் இறங்கலாம். ஏன்னா அவர்களுக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது. அதனால் திருமாவளவன் கேட்பார். அது கொடுக்காது அவங்க இஷ்டம், கேட்குறது கேட்காது இவர் இஷ்டம், அது வேறு. ஆனால் கம்யூனிஸ்ட்டுகளில் இப்படி சொல்ல முடியாது. திருமாவளவன் அவர்களுக்கு அந்த இது இருக்குது, கேட்குறதுக்கான இது இருக்குது. ஏன்னா அது எல்லாமே வந்து பேரம் தானே. மார்க்கெட்டில் எந்த குதிரை ஓடுதோ அதுக்கு தான் பணம் கட்டுவாங்க. இல்லை நாங்களாம் வந்து கொள்கைக்காக தான் வந்து திமுக கூட்டணி இல்லை அதாவது வந்து நிச்சயமாக அது 100% அது மாற்று கருத்தே கிடையாது. பாமக போன்றோ இல்லை வேறு தேமுதிகலாம் கட்சி கணக்கில் எடுக்க முடியாது. அது வந்து ஒரு வியாபாரம். அவங்க ஜனவரி 9 நாங்கள் கூட்டணி அறிவிப்போம். அவங்க வேலை பாவம். அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது? கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிறேன், இதே மாதிரி ஒரு கோயிலை கட்ட போகிறேன்ற மாதிரி தான் கதை இது. ஸோ அந்த மாதிரி அவங்க கதை வேறு. இது வந்து என்னென்னா, திருமாவளவன் வந்து கொள்கை ரீதியாக இருக்காருன்றது மறுக்கவே முடியாது. எவ்வளோ அவர் பாஜக கூட்டணிக்கு போனால்னா பல ஆயிரங்களை, பல கோடிகளை, 100 கோடிகளை அவருக்கு தருவதற்கும், ஃபுல்லாக பேக்கப் பண்ணுறதுக்கும், அவர் எங்கேயோ கொண்டு வைப்பதற்கும் எல்லாமே தயாராக இருக்காங்க. கொள்கை ரீதியாக பாஜக பேக்கப் பண்ண பார்க்குது. அதை தான் பார்த்துட்டு தான் இருக்குது வருஷ கணக்காக. எத்தனையோ அவரே சொல்லியிருக்காரு, என்னை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க, பெரிய பெரிய ஆளெல்லாம் பேசினாங்க, உங்கள் கொள்கைக்கு எனக்கு ஒத்து வராது, நண்பர்களாக இருப்போம்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு. ஸோ வந்து கொள்கையை ரீதியாக இருக்கிறது திருமாவளவன் ஒருத்தர் தான் நம்பிக்கையாக இருக்கலாம். திருமாவளவன் என்றைக்கு போக மாட்டார்ன்ற நம்பிக்கை இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஆனால் அன்புமணி ராமதாஸோ இல்லை இப்போ நம்ம ஜாதி ரீதியான கட்சியாக அதை பார்க்கக்கூடாது. அவர்கள்லாம் கொள்கைன்றதே ஒன்று கிடையாது. அன்புமணி ராமதாஸ் செய்த அக்கிரமங்களுக்கு அளவே கிடையாது. இப்போ நாடாளுமன்றத்தில் போய் தீய சட்டங்கள், தமிழர்களுக்கு எதிரான, தமிழுக்கு எதிரான சட்டம், தமிழ்நாட்டுக்கு எதிரான எல்லா சட்டத்திலையும் கையெழுத்து போட்டு ஆப்சண்ட் அன்புமணின்றது தான் அவரோட பேர். அங்கே நாடாளுமன்றத்துக்கும் போகிறதில்ல, பின்வழியாக போய் கையெழுத்தை போட்டு ஓடியாந்துருது. தமிழர்களுக்கு தீங்கு விளைக்கக்கூடிய பல விஷயங்களை செய்யக்கூடிய துரோகிகளாக பல பேர் எம்பிகள் இருக்காங்க தமிழ்நாட்டில். அதே மாதிரி அதிமுக எல்லா தீய சட்டத்திலையும் கையெழுத்து போட்டு கேட்டால் கூட்டணி தருவோம்வாங்க. அவர்களுக்கெல்லாம் ஓட்டு போடுவதே
எம்எல்ஏ கேட்டுக்கிட்டால் போகிறாங்கன்றது வேறு. எம்பிக்கெலாம் ஓட்டு போடுறதுன்றது நம்ம தலையில் நம்மளே மண்ணை ஊற்றியே வச்சுக்கிற மாதிரி தான். இல்லை எங்கள் நிலைமையில இருந்தால் நீங்கள் யோசிங்க அப்படிங்கிறாங்க அதிமுக தரப்பில். உன நிலைமை கட்சியை கலைச்சிட்டு போ, உன யார் தமிழ்நாட்டை காட்டி கொடுக்க சொன்னா? உனக்கு என்ன நிலைமை, கேடுக நிலைமை எதுக்கு வருது? கட்சியை கலைச்சிட்டு போன யார் வேறு சொன்னா அப்படின்ற மாதிரி தான் கேட்பான். அவனுக்கு என்ன நிலைமை இருக்கு அவங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டை அடகு வைக்கக்கூடிய கொள்ளை கும்பல்கிட்ட கொண்டு அடகு வைக்கக்கூடிய இது போன்ற கட்சிகளில் திருமாவளவன்லாம் கொள்கையோடு இருக்கார் அப்படின்றது பாராட்டப்பட வேண்டியது. இப்போ திமுக வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வருது என்ன அப்படின்னா 200 தொகுதிகளில் நிச்சயமாக திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லிட்டு, அது வந்து பாசிபிலிட்டியா? எல்லாரும் சொல்கிறது தாங்க. எல்லாருமே இப்போ உங்கள் சேனல் நல்ல சேனல்லாம் கேட்டால் இல்லைங்க அந்த அளவுக்கு இல்லை அப்படியா சொல்லுவீங்க? சூப்பராக போயிட்டுருக்கு, நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்லா தானே சொல்லுவீங்க? அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லா தொழிலையும் அப்படி தான். நீங்கள் ஒரு பெட்டி கடையில் போய் கூட ஒரு கடலை மிட்டாய் அடிச்சா நல்லா இருக்குமா, இது குவாலிட்டியாக இப்போ இன்றைக்கி வச்சதா இல்லை பழசாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க உங்க மேலே. ஆனால் பழசு தான் வச்சுருப்பான், புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி யாருமே தன்னுடைய பொருளை குறைச்சி சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அரசியலே அப்புறம் நாங்கள் இல்லைங்க நாங்கள் வந்து இப்போதைக்கு பார்த்தா 80 தாங்க ஜெயிப்போம், இன்னும் உழைக்கணும் அப்படியா சொல்லுவாங்க? யாரும் சொல்லணும். 2 சீட்டு ஜெயிக்க கூட இது இல்லாத தேமுதிக கூட நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னாங்க, புரியுதா? விஜய் சொல்லலையா? இன்னும் எலெக்ஷனுக்கே வரல, அவர் தான் முதல்வர்ன்றாங்க, பிரதமர்ன்றாங்க, அமெரிக்க ஜனாதிபதின்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவரோட செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வந்து விஜய்க்காக காத்திருக்கிறது, அவர் காத்திருக்கு கொஞ்சம் இவங்க சொல்லுவாங்க. ராஜா அங்கே காவி கொடி தைக்க கொடுத்துருக்காப்புல டெய்லர்கிட்ட பாரிஸ் கார்னரில் ரெடி பண்ணால் அதை கொண்டு வந்து அங்கே ஏற்ற போகிறாங்கன்னு அவன் சொல்லுவான். ஒவ்வொருத்தவன் ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பான். ஏன்னா போக மாட்டேன்னு ஒன்று சொல்லுவான். நான் எல்லாம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போகிறேன்னு. அந்த கோட்டையை என்னைக்கு இடிக்கப்படுதோ அது ஒரு கருப்பு வரலாறு, பிரிட்டிஷ்காரங்க கண்டது. அது போல் இடித்து தள்ளணும். அது இருக்க வரைக்கும் இவங்க அதை தான் பேசிட்டு தான் இருப்பாங்க. சண்முகம் அவர்கள் வந்து என்ன இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுறாரு செயலர் சந்திப்பில், திமுக அரசு வந்து கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றல, பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்குது அப்படிங்கிறதுல வந்து சொல்கிறாரு. இது ஸ்டாலினை வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆக்கியிருக்கா? ஆக உண்மையை தானே சொல்கிறாரு. உண்மையை சொல்லும்போது ஸ்டாலின் உண்மையை சொல்கிறதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகிறாரு? சரி சொல்கிறாரு போல, சரி இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குன்னா 1 வருஷம் இருக்குல்ல செய்வாங்க. இப்போ 4 நாள் தான் இருக்குன்னா என்னங்க சொன்னீங்க கடைசி வரைக்கும் செய்யலைன்னு சொல்லலாம். இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவரே வந்து சொல்றாரு பாருங்க, என்ன அவர் அப்புறம் சொல்லுது அதிமுக பாஜகவை சார்ந்தவர்களா அந்த வீடியோ எடுத்து கட் பண்ணி போடட்டும். அவங்களுக்கு இப்போ வீடியோ வேணும்லங்க, அப்புறம் அவங்க எதை தான் போடுவாங்க? இப்போ அண்ணாமலையும் இல்லை, நயனார் வெளியே வர்றதில்லை, அப்போத்தாவும் போய் 4 பார்க்கில் சுற்றிட்டு இருக்கு, கம்பி சுற்றிட்டு இருக்கு. இதெல்லாம் எடுத்து வீடியோ போட்டால் அவன் பார்க்க மாட்டான். வேறு ஏதாவது ஒரு சோர்ஸ் வீடியோ இருந்தால் தானே போட்டு தானே ஆகணும். அதனால் ஏதாவது ஒன்று போடுவாங்க. உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் கேட்டிங்கன்னா தருவாங்க வீடியோ. பேட்டி கேட்டு பார்த்தீங்கன்னா திமுக அரசு சேர்த்து பாஜக எடுத்து கண்டென்ட் வேணுன்னா நீங்கள் போய் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் கொடுப்பாங்க, நீங்களும் போடலாம். அப்புறம் எப்படி தான் ஓட்டுறது? சேனலை ஓட்டணும், யூடியூப்பை ஓட்டணும், இவ்வளோ பேர் இப்போ இவ்வளோ பொருளாதாரம் இருக்குது, இத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், எப்படி நம்மலாம் பண்ணுறது? ஏதாவது கண்டென்ட் இருந்தால் தான் நம்ம ஏதாவது வீடியோ கிடச்சா தான் நம்ம ஓட்ட முடியும். அது எல்லாருக்கும் நல்லது தான் வீடியோ வர்றது. டிவிக்காரனுக்கு நல்லது, யூடியூப் நடத்துகிறவங்களுக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது. இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் குறைக்கக்கூடிய இந்த குடைச்சல்னால திமுக தலைமை இது குடைச்சல்லாம் கிடையாதுங்க. இப்போ வீட்டில் இருக்குது, இப்போ உங்களுக்கே நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? கல்யாணம் ஆகலை, ஆயிடுச்சா? ஆயிடுச்சுன்னா நாளைக்கு குழந்தை இருக்கும், 2 குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் வேலைக்கு போகிற நேரத்தில். அதுக்காக என்ன பண்ண முடியும்? குடும்பம்னு இருந்தால் குழந்தை அழுகிறது தான், ஏதாவது பஞ்சாயத்து வர்றது தான், சரியாகிறது தான். இந்த மாதிரி கட்சின்னு தான் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதுக்காக குழந்தைய தூக்கி அழுதுகிட்டே இருக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட வித்துற முடியுமா? இல்லை 3வது தெருவில் கொண்டு விட்டு வர முடியுமா? அது பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கும், நம்ம டாட்டா சொல்லிட்டு போவோம். திருப்பி சாயந்தரம் வந்தால் அது பாட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் கூட்டணி. இப்போ இன்றைக்கி அழுகக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகள் நாளைக்கு சீட்டு வாங்கும்போது சிரிச்சுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அரசியல் நீங்கள் பார்த்தது இல்லையா? அதெல்லாம் ரெகுலராக குடும்பத்துலேயும் நடக்கிற, அரசியல் நடக்கிற, எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இப்போ நீங்கள் சொல்கிற பதிலை பார்க்கும்போது 2021 என்ன நடைமுறை 2026 அதே தான். ஆமாம், அதுதான் கிட்டத்தட்ட அப்படி தான் வரும். அது கிடைச்சாலே போதுன்றதை இருக்கிறத காப்பாற்றிக்கிறது நல்லதுன்ற மாதிரியான அரசியல். யாருக்கும் எந்த புரட்சியாளனும் இங்கே பிறக்கலை இந்த 5 வருஷத்தில். ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு எம்எல்ஏ சீட்டு. அதே மாதிரி மக்களுக்காக எவனும் போராடவும் இல்லை. சீட்டு மட்டும் எப்படி கூட கொடுப்பாங்க? கம்யூனிஸ்ட் போராட்டம் என்ன பண்ணுச்சு? வீட்டுக்குள்ளேயே கல்லெடுத்து இருந்துச்சு. இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலேயே இந்த ஒரு கார் கம்பெனி பிரச்சனை மட்டும். இந்த என்ன போராட்டம் பண்ணாங்க? சாம்சங் மட்டும்தான் பிரச்சனை. மித்த எல்லாம் சுபிச்சமாக வாழ்றானா தமிழ்நாட்டில்? மித்த எல்லா கம்பெனிக்காரனும் கரெக்டாக சம்பளம் கொடுத்து, கரெக்டாக போனஸ் கொடுத்து எல்லாரையும் வளமாக வாழ வச்சுக்கிட்டு இருக்கான் எல்லா கம்பெனிக்காரனும். சாம்சங்காரன் மட்டும் உங்களை குழி தோண்டி போச்சுட்டானா? புரியுதா உங்களுக்கு? எல்லாமே நாடகம், நடிப்பு தான். இந்த நடிப்பு இருக்கிற வரைக்கும் எவனுமே வளரவே முடியாது.
இவர்கள் என்ன வேலை பண்ணுறாங்கன்னு மக்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ உண்மையான போராளிகள்னால் இப்போ சாம்சங்கில் உண்மையாக பிரச்சனை, சாம்சங்கிற நிறுவனமே இந்த ஊரில் இருந்திருக்கக்கூடாது. மண்ணோட பேர் தெரிஞ்சிருக்கணும். முடியுமா அவங்களால? இல்லை மோடி எதிர்த்து போராட்டம் பண்ணாங்களா? இல்லை அக்கிரமம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் அவனை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்களா? அப்புறம் எப்படி உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு வரும்? உங்களுக்கு எப்படி மக்கள் ஓட்டு போடும்? உங்களுக்கு எதுக்கு மக்கள் ஓட்டு போடணும்னு கேட்பான்ல எந்த கட்சியாக இருந்தாலும். உனக்கு எதுக்கியா நான் ஓட்டு போடணும் கேட்குறதுக்கு நீங்கள் என்ன பதில் வச்சுருக்கீங்க? தமிழக அரசு எதிர்த்து நீங்கள் போராடிருக்கீங்களா? தமிழக அரசு பர்ஃபெக்டாக போயிட்டுருக்காங்க அவங்க கூட்டணியில். அதுக்கே வருவோம். நீங்கள் ஒருத்தர் போய் சீட்டு கேட்குறீங்கல்ல, அவர் கரெக்டாக இருக்காரா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? உங்களுக்கு கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? எல்லாமே டுபாக்கூர் அரசியல் தான். சரியா? அதனால் இது எல்லாமே இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை கொடுக்குறது. கண்டு சார். நன்றி, வணக்கம்.